ஜெஃப்னப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தொன்று வெளியிட்டிருக்கிறார். எம்ஏ சுமந்திரன் அவர்கள் சமீப காலமாகவே இந்த அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் பொது வழிகளில் கூறுவதை தவிர்த்திருந்தார். அந்த வகையில் அவருடைய கருத்துக்களோ அல்லது அரசியல் சம்பந்தமான நிலைப்பாடுகள் என்ன என்பது சம்பந்தமாக எதுவுமே வெளிவரையில்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் தேசிய பட்டியல் கூட தான் போக மாட்டார்ன்னு சொல்லி இந்த அரசியலிருந்து ஓரளவுக்கு விலகிற நிலைப்பாட்டை தான் இவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த முறை இவர் சமீபத்தில் ஒரு கருத்தொண்டை வெளியிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அன்ரோமா அரசநாயக்க அரசுக்கு அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வச்சிருக்கார். என்று பார்த்தீங்கன்னா, உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தின பிறகு நாங்கள் எங்களுடைய மாகாண சபைகளை உறுதியாக வைத்து கொண்டால்தான் இந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது அதற்கான சில முன்னாயத்த ஏற்பாடுகளை இந்த மாகாண சபை முறைமையூடாக செய்து கொள்ளலாம் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும், அனைத்து விதமான அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் இந்த கோரிக்கையை முன்வைச்சிருக்கார். உண்மையிலேயே இந்த கோரிக்கை மூலமாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மாகாண சபை முறைமை நீக்கம் தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தியில் ஒரு சலசலப்பொன்று அண்மையில் இடம்பெற்றது. அதாவது டில்வின் சில்வா அவர்கள் இந்த மாகாண சபைகளை நீக்க வேண்டும் என்கின்ற பொருள்பட கதைத்திருந்தார். அதற்கு பிறகு அவரே அதற்கான பொருளை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, இது நான் அப்படியான அர்த்தத்தில் சொல்லல, இந்த மாகாண சபை முறைமைகள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட நான் சொல்லல, அது தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் தர இல்லை, ஆகவே அது ஒரு பிரயோசனம் இல்லாத செயற்பாடு என்கின்ற பொருள்படத்தான் சொன்னானே தவிர நாங்கள் முற்றாக நீக்கணும் என்று சொல்லல. அது மட்டும் இல்லாமல் பிமல் ரத்நாயக்க பேசுகின்ற பொழுது கூட கூறியிருந்தார், இது தொடர்பாக நாங்கள் ஒரு கலந்துரையாடல் முன்வைப்போம் என்று. பிறகு அந்த கலந்துரையாடலையும் இந்த மாநசபை முறைமையை முற்றாக நீக்க தொடர்பாக எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த மாகாண சபை தொடர்பாக எந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்னர் தான் நீக்குவதா இல்லையா, அல்லது மாகாண சபை முறைமைகளை அதிகாரங்களை குறைக்கிறதா, அல்லது அப்படியே அந்த அதிகாரங்களை வைத்துக் கொள்வதா, இல்லை அதிகாரங்களை அதிகரிக்கிறதா என்கின்ற இந்த விடயங்கள் பற்றிய ஒரு தெளிவு வந்த பிறகுதான் இங்கே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆகவே அந்த தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அடுத்த வருட இறுதியில் அதை நடத்தக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கூட அதற்கிடையில் இந்த அதிகாரங்கள் பற்றின ஒரு தெளிவை ஏற்படுத்திய பிறகு அதை நடத்துங்கிற பொருள்படுத்தான் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் சுமந்திரனும் இது சம்பந்தமான ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி தட்டுப்பாட்டு தொடர்பாக பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டது, பல பொய் பிரச்சாரங்களும் செய்யப்பட்டது என்றும் ஆண்ட்ரோ தரப்பிலேருந்து கூறப்பட்டது. அதாவது அரிசிக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை, எதிர்கட்சியிலேருந்து சிலர் இந்த பொய் பிரச்சாரங்களை செய்யணும் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு வரலாம் என்று விவசாயிகளும் எதிர்கூறின ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஏனென்றா இந்த அண்மையில் பெய்த சீரற்ற காலநிலை காரணமாக பெய்த மழையில் பல பயிர்கள் அழிவடைஞ்சிட்டு, குறிப்பாக இந்த நெற்பயிர்கள் அழிவு பாரதூரமாக இருந்திருக்கின்றது. ஆகவே அடுத்த பூவத்துக்கான விளைச்சலை எதிர்பார்க்கும் மட்டும் இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கும் என்று ஏற்கனவே எதிர்கூறப்பட்டது. அந்த வகையில் ஒரு அரிசி தட்டுப்பாடு ஒன்று அண்மையில் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முதல் வந்த மழை அழிவில் கூட பல இந்த நெற்பயிர்கள், பல ஏக்கர் கணக்கான நெற்பயிர்கள் அழிவடைந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இந்த நெற்பயிர்களின் அழிவு அரிசி தட்டுப்பாட்டுக்கு ஒரு பாரிய காரணமாக அமைஞ்சிருக்கிறது. ஆகவே இந்த அரிசி தட்டுப்பாடை நீக்குவதற்காக 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுர அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியோடு இந்த ஏற்கனவே தட்டுப்பாட்டில் இருக்கிற அரிசி சீர் செய்யப்படும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இனி இந்த அரிசி தட்டுப்பாடு தொடர்பாக எந்த ஒரு பீதியும் அடைய தேவையில்லை என்று மக்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரிசி தட்டுப்பாடு தொடர்பாக இனி கொஞ்ச காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக ஒரு பெரிய பேசுபொருளாக தேர்தல் அன்று இருந்தது. அதாவது தேர்தல் நடக்கிற அந்த சூழ்நிலையில் இது ஒரு பேசுபொருளாக இருந்தது. பிறகு இது பின்பறுகின்ற காலங்களில் இது வீரியம் குறைவடைந்திருந்தது. பிறகு மீண்டும் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான ஒரு பேச்சு வந்திருக்கின்றது. ஏற்கனவே சாணக்கியன் அவர்கள் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றோர்கள் தொடர்பான விவரங்களை நீங்கள் வெளியிடணும் என்ற பொருள்பட சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் நலிந்த ஜெயச சொல்லுகிற பொழுது இப்போ நாங்கள் இது எந்தெந்த மாவட்டங்களில் இவ்வளவு பார்கள் வழங்கப்பட்டது என்கின்ற தொடர்பாக நாங்கள் சொல்கிறோம், இனி அந்த சிபாரிசு செய்தவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் சொல்லுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதில் பெரிதும் அடிபட்ட பேரான்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே.
ரணில் விக்ரமசிங்கே தான் அரசியல் லஞ்சமாக இந்த பார் அனுமதி பத்திரங்களை கொடுத்தார் என்றும் பலராலும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ரணில் ஆதரவு கட்சி, அதாவது ரணில் ஆதரவு தெரிவித்த சிலிண்டர் சின்ன கட்சி வந்து ஒரு கருத்தை முன்வச்சிருந்தவன் என்னென்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இனி வரும் காலங்களில் இது தொடர்பான விளக்கத்தை வழங்குவார் என்று. அந்த வகையில் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நான் இந்த பார் தொடர்பான அனுமதிகளை கொடுத்தது உண்மைதான், இந்த மதுபானசாலை அனுமதிகளை நான் கொடுத்தது உண்மைதான். ஆனால் இந்த அனுமதிகள் எதற்காக வழங்கப்பட்டதென்றால் நாட்டுண்ட நன்மை கருதி. இந்த மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை நான் லஞ்சமாக வழங்கலை, இதை அந்த பணத்துக்காகத்தான் வழங்க, அதாவது காசுக்குத்தான் இந்த இவை வந்து விற்கப்பட்டது. இந்த பணம் வந்து நேரடியாக திரைசேரிக்குத்தான் போகுது. ஆகவே இதனூடாக நாட்டுண்ட வளர்ச்சி முன்னேற்றம் அடைய செய்கிறதுக்காண்டி தான் இதை கொடுத்து இதை யாருக்குமே கொடுக்கலாம். அதாவது வந்து இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது இது ஒரு தனியார் நபருக்கோ இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை கொடுக்கலாம். அதை காசுக்கு விற்கின்ற பொழுது நாட்டுக்கு இது தொடர்பான ஒரு வருமானம் ஒன்று வரும். இந்த 360 பார் அனுமதி பத்திரங்கள் மட்டுமில்லை, இனி வருங்காலங்கள்லேயும் ஒரு 300க்கும் மேற்பட்ட பார் அனுமதி பத்திரங்களை விற்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். அது நாட்டின் வளர்ச்சியை முன் கொண்டு சென்றிருக்கும் என்கின்ற பொருட்பட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே எல்லாரும் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கியது வந்து இது அரசியல் லஞ்சமாக ஒரு பெரிய ஊழல் நடைபெற்றிருந்தாலும் கூட அடுத்ததாக இந்த கலாச்சார சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த மதுபான சாலைகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே கிளிநொச்சியில் பல வருடங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இந்த மதுபான சாலைகளை இல்லாத ஒரு நகரமாக இருந்தது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அண்மையில் வழங்கின அனுமதி பத்திரங்களில் முன்னிலையில் நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி தான். ஆகவே இப்படியான ஒரு கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுத்தவர் ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற பொருள்படவும் இவர் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் இவர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை தான் கொடுத்ததாக ஒப்புக்கொண்டுட்டார். ஆனால் அரசியல் லஞ்சமாக கொடுக்கல, நாட்டின நன்மை நாட்டின பொருளாதார வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தினேன் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த சலசலப்பான ஒரு சர்ச்சைக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுட்டு இனி அன்பு அரசு இது தொடர்பாக என்ன முடிவு எடுக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக இந்த தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் ஸ்ரீநேசன் அவர்கள் அன்பு அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த சூழ்நிலையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுருமார் நாயக்கம் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்தது. அதில் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டது. அது தொடர்பாக சாணக்கியன், ஸ்ரீதரன் போன்றோர் ஊடக சந்திப்புகளையும் தனிப்பட்ட ரீதியாக கருத்துக்களை முன்வைச்சிருந்தார்கள். அந்த வகையில் ஸ்ரீநேசனும் இது தொடர்பான ஒரு கருத்தை முன்வச்சிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி காய்ச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பாக பேசியிருந்தோம். தமிழ் மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றது, அது தொடர்பான விடயங்களையும் பேசியிருந்தோம். அந்த மேய்ச்சல் திரைகளும் வந்து சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறது, சிங்கள குடியேற்றங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பது தொடர்பாக எல்லாம் பேசியிருந்தோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக அன்ரோமார்ஸ் நாயக்கனுடன் நாங்கள் பேசியிருந்தோம். அதற்கு ஒரு தீர்வு திட்டத்தை தருவதாக அவர் கூறியிருந்தார் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய ஊடக சந்திப்பில் பேசியிருந்தார். அந்த காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். முதலாவது பாராளுமன்ற அமர்வு நடைபெற்றது. அதன் போது நாங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களின் தலைமையில் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்றும் அவரோடு முக்கியமான விடயங்களை கலந்துரையாட வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் எடுத்தோம். அந்த தீர்மானத்திற்கு அமைவாக நாங்கள் 8 பேர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்தோம். அந்த சந்தித்த வேளை பல முக்கியமான தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். அதில் ஒவ்வொரு விடயமாக சொல்வதாக இருந்தால், முதலாவது விடயம் தேசிய இனப்பிரச்சனையின் தீர்வினை நியாயமான அடிப்படையில் விரைவாக தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பிரஸ்தாபித்திருந்தோம். அடுத்த விடயமாக காணிகள் விடுவிப்பு, அதாவது பலதரப்பட்ட காணிகள் இராணுவத்தினராலும் குடியேறிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து கூறினோம். அந்த வேளையில் எந்தெந்த வகையான காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கேட்ட போது நாங்கள் விலாவாரியாக அவற்றை கூறியிருந்தோம். அதில் முக்கியமாக மயிலத்தமடு மாதவனை என்று சொல்லப்படுகின்ற பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை காணி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். சட்டவிரோதமான முறையில், அதாவது நீதிமன்றங்கள் தீர்ப்பினை வழங்கிய போதும்
அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் அந்த காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதனால் 1000க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் 5 லட்சத்திற்கும் இடைப்பட்ட கால்நடைகள் மேய்ச்சத்தரை இல்லாத நிலையில் அவையும் அவஸ்தைக்குள்ளாகி இருப்பதை பற்றி நாங்கள் கூறுகின்றோம். இதைவிட பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் என்பது பற்றியும், அதனை நீக்குவதன் மூலமாக நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற தமிழ் கைதிகள் அல்லது அப்பாவி கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயமும் கூறப்பட்டது. அதேவேளை காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் பற்றியும் கூறப்பட்டது. இதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் எதிர்நோக்கி இருக்கின்ற குறிப்பாக கோடீஸ்வரன் அவர்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை விரைவாக முழுமையாக்கி தர வேண்டும் என்ற கருத்தினை கூறினார். திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகள் கூறப்பட்டன. இதையும் விட வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி விடயத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இன்னும் அபிவிருத்தியில் குன்றி காணப்படுகின்ற விடயத்தை பற்றி குறிப்பிட்டோம். அந்த அபிவிருத்தி விடயத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கின்ற தமிழரசு கட்சிக்கும் அபிவிருத்தி விடயத்தில் விசேடமான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்ற விடயமும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. சகல விடயங்களையும் ஜனாதிபதி அமைதியாகவும் சிநேகபூர்வமாகவும் இருந்து அவதானித்து பதில்களை கொடுத்தார். அதில் குறிப்பாக இந்த இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமான விடயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அவர்கள் புதிய ஒரு அரசியல் யாப்பு மாற்றத்தினை ஏற்படுத்த போவதாக கூறியிருந்தார்கள். அந்த மாற்றத்தின் போது நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம், அதாவது எங்களுடைய கருத்து வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும், சமஷ்டி முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த விடயத்தை அவர் சொன்னார், அந்த அரசியல் யாப்பு திருத்தம் வருகின்ற போது கவனத்திற்கொள்வோம் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களும் இந்த விடயத்தில் குழப்பமடையாத விதத்தில் அந்த தீர்வை காண வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எது எப்படியாக இருந்தாலும் கடந்த காலத்தில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்களால் பல தடவைகள் இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயமும் தமிழர்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் ஏமாற்றப்பட்டிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை நாங்கள் உண்மையான விடயங்களாக கருத முடியும், கருத்துக்களை நாங்கள் கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள முடியும். செயற்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயம், பாராளுமன்ற அமர்வின் போது கடைசியாக நாங்கள் கடைசி நாள் 6ஆம் தேதி அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற விடயத்தில் சிறிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் இணைந்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை சிறிய கட்சிகளின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவரும் போட்டியிட்டிருந்தார். அந்த போட்டியின் போது 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். அதில் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள், முஸ்லிம்கள் உட்பட சிங்கள உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள். சிங்கள உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது அது மொட்டு கட்சியை சேர்ந்த 3, புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட 5 வந்திருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு ஏகமனதாக ஒருவரை தெரிவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டதன் அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்கள் எமது சார்பாக போட்டியிட்டார். அதேவேளை ஜீவன் தொண்டமான் அவர்களும் போட்டியிட்டிருந்தார். இதைவிட அர்ஜுனா அவர்களும் தன்னைத்தானே அந்த போட்டியாளராக அங்கு முன்னிறுத்தி இருந்தார். இந்த அடிப்படையில் கடைசியில் அவர் வித்ட்ரா பண்ணி கொள்ளுகின்ற போது வாபஸ் பெற்ற பின்னர் 2 பேருக்கு இடையில் அந்த போட்டி நடைபெற்ற போது எமது கட்சியைச் சேர்ந்த தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தது. இருந்தாலும் அந்த தெரிவின் போது சில காரசாரமான ஒரு போட்டி நிலைமை காணப்பட்டது. இருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை விடயத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த அரசியலமைப்பு பேரவை விடயம் என்பது மிக முக்கியமானது. முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது, ஜனாதிபதி முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது இந்த அரசியலமைப்பு பேரவையின் ஒரு அனுசரணையை அல்லது அங்கீகாரத்தை பெற வேண்டும். எனவே அந்த முக்கியமான நிர்வாக தெரிவுகளின் போது எமது சிறுபான்மை அல்லது நமது தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த சிபார்சுகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதா அல்லது ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பற்றி முடிவெடுக்கின்ற விடயம் இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு இருக்கின்றது. இதையும் விட பல்வேறுபட்ட குழுக்கள் காணப்படுகின்றன. அந்த குழுக்களில் எமது தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு
சாதாரணமாக அவை காணப்படுகின்றன. அதேவேளை உங்களுக்கு தெரிய வேண்டும், எமது கட்சி என்பது அங்கு மூன்றாவது ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றது. 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் மூன்றாவது சக்தியாக இருக்கின்றது. முதலாவதாக அந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியும், இரண்டாவது நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும், மூன்றாவது இடத்தில் தமிழரசு கட்சி காணப்படுகின்றது. அதன் பின்னர் தான் அடுத்த கட்சிகள் புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட ரணில் தலைமையிலான கட்சியும், நான்காவது இடத்தில் மொட்டு கட்சி, அதாவது மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இயங்குகின்ற மொட்டு கட்சியும் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது. அவர்களை பொறுத்தமட்டில் மிகவும் அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கட்சி 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அசுர பெரும்பான்மையோடு முன்னர் ஆளுங்கட்சியாக இருந்த மொட்டு கட்சியை பொறுத்தமட்டில் இந்த மொட்டு கட்சி 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 3 ஆசனங்களோடு கடந்த தடவை இருந்த தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. 144 அதிகப்படியான ஆசனத்தோடு இருந்த ஆளுங்கட்சி மொட்டு கட்சி இம்முறை 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்று சொன்னால், இந்த மாற்றம் என்பது ஒரு தலைகீழான மாற்றமாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசியல் வரலாற்றை பொறுத்த மட்டில் நீல கட்சி அல்லது பச்சை கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி என்பனதான் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தன. இப்போது ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டு சிவப்பு கட்சி அல்லது இடதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது. மாற்றங்கள் செய்ய போவதாக சொல்லுகின்றார்கள். இனவாதம் மதவாதம் இருக்காது, சட்டவாட்சி நடைபெறும், பாரிய குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் சட்டத்தின் முன்னிலையில் என்ற கருத்துக்களையும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.